ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபஸ்ரன். இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி அவுட் சோர்ஸ் கிளாஸ் 2 வந்து பார்ப்போம். யூனிட் 2 இந்திய அரசியலமைப்பின் தோற்றம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அதில் டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு பிடிஎஃபையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யூனிட் 2 இந்திய அரசியலமைப்பின் தோற்றத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபைக்கு முந்தைய செயல்பாடுகள் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபையை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது கருத்து வந்து பார்த்திங்கன்னா 1919 மாண்டேகி சேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே வந்துட்டு இந்த மாண்டேகி சேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தில் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி முறை அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்ம கேட்டது வந்து தன்னாட்சி கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இரட்டை ஆட்சி முறை அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சொத்து வச்சுருக்கிறவங்க, மேலும் வரி கட்டுறவங்க, கல்வி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது வாக்குரிமை மட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, இரட்டை ஆட்சி முறை இந்த வாக்குரிமையில் உள்ள பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வந்து அமல்படுத்தியிருந்தாங்க. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இவ்வளவு, சீக்கியர்களுக்கு இவ்வளவு அப்படின்ட்டு, முஸ்லீம்களுக்கு இவ்வளவு அப்படின்ட்டு இந்த பிரித்தாளும் கொள்கையை வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவம் மூலமாக வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே இல்லை, நமக்கு வந்து ஒரு அரசியல் நிர்ணய சபை வந்து வேண்டும், அந்த அரசியல் நிர்ணய சபையை வச்சு நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான கோட்பாடுக்கு வந்து வந்துடுவாங்க. ஓகேவா, அடுத்து 1922 வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து இந்தியர்களுக்கு என தனி அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது கருத்தை வந்து சொல்லியிருப்பார். 1927 டிசம்பர் 28 சென்னையில் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறார். சுயராஜ்ய அரசியலமைப்பு அப்படின்னா வந்து என்னென்னா ஆங்கிலேயர்களோடு தலையிடாமல், எந்த வெளிநாட்டு இதோட தலையீடு இல்லாமல் இந்தியாவே வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக வந்து இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறார். ஓகேவா, இவர் ஜவஹர்லால் நேரு. அவரோட அப்பா மோதிலால் நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா 1928 ஆகஸ்ட் 10 வந்து நேரு அறிக்கையை வந்து வெளியிடுறார். ஓகே, இந்த நேரு அறிக்கையை வந்து வெளியிடுவதற்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய நாட்டோட பிரதமர் வந்து ஒருத்தர் இருப்பார். ஓகே, பிரதமர் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் என்ன இந்திய அரசியலமைப்பை நீங்களே உருவாக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, உங்களால் உருவாக்க முடியுமா, அப்படின்ட்டு உங்களால் எழுத முடியுமா ஒரு அரசியலமைப்பு அப்படின்ட்டு கேட்பார். அதற்காண்டி ஒரு டெமோ தான் வந்து என்னதுன்னா மோதிலால் நேரு அவர்கள் எழுதின இந்த நேரு அறிக்கையை வந்து எழுதி அவருக்கு வந்து எங்களால் இந்திய அரசியலமைப்பு எழுத முடியும், இந்தியர்களின் அரசியலமைப்பு எழுதும் திறன் ஆங்கில இந்தியர்களின் அரசியலமைப்பினை எழுதும் திறன் ஆங்கில அரசாங்கத்துக்கு வெளிக்காட்டப்பட்டது. அதாவது இந்த நேரு அறிக்கையை வெளியிட்டு எங்களாலேயே வந்து எழுத முடியும் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது 1934 வந்து இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி எம்என் ராய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் கட்டாயம் அப்படின்ட்டு, அதற்கு அரசியல் நிர்ணய மன்றம் வந்து தேவை அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஓகே, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க இந்திய அரசியல் நிர்ணய சபை அல்லது நிர்ணய மன்றம் வந்து தேவைம்பார். 1935 வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வச்சு தான் இந்த அரசியல் நிர்ணய சபையை வந்து நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வந்து வந்துச்சு. ஓகேவா, மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வச்சு நம்ம அரசியலமைப்பை வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை வந்துச்சு. 39 நவம்பர் 19 காந்தியடி வந்து ஹரிஜன் அப்படிங்கிறது இதில் ஒரே வழி எனும் தலைப்பில் அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதலை பற்றி எழுதியிருந்தார். அடுத்த 40 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடையில் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையை வந்து அமைக்கும் கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1940 வந்து கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இருக்குல்ல, இந்த தூதுக்குழுவின் பரிந்துரையில் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணி வந்து இந்தியர்களிடையே ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிப்பு வந்து வெளியிடப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் 1946 வந்த இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி தான் வந்து இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் அரசியல் நிர்ணய சபை தோற்றத்தின் போது அதன் சின்னமாக யானை முத்திரை வந்து இருந்துச்சு. இது வந்து கடந்து வந்த பாதையை பார்த்திங்கன்னா 1919 மாண்டேகி சேம்ஸ் போர்டு திருத்தத்தின் போதே அரசியல் நிர்ணய சபை தேவைன்ட்டாங்க. அடுத்த 34 வந்து இவர் எம்என் ராய் வந்து சொல்கிறாரு,
35 வந்து காந்தியடிகளாக அது ஒரு மாநாட்டில் ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து 39, அடுத்து 1940 ஆகஸ்ட் நன்கொடை, 1942 ஓகே கிரிப்ஸ் தூதுக்குழு, அதுக்கப்புறம் 1946 ஓகே இதில் தான் வந்து எனது அமைச்சரவை தூதுக்குழுவின்படி தான் வந்து இது அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஹெட்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹெட்டிங் வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு முந்தைய செயல்பாடுகள், அதாவது அரசியல் நிர்ணய சபையை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10 லட்சம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினர் என்ற விகிதத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பினரின் பிரதிநிதிகளும் வந்து இருக்கணும். மாகாண சட்டமன்ற பேரவை உறுப்பினரால் ஒற்றை பரிமாற்று வாக்கு முறைப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்ட்டாங்க. மாகாண சட்டமன்றம் நிறைய மாகாணம் இருந்துச்சுல, என்னென்ன மாகாணம் இருந்துச்சு, இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான். மாகாணம் அப்படிங்கிறது ஸ்டேட்டு. இந்த அரசியல் நிர்ணய சபைன்னு இருக்குல்ல, இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது பாராளுமன்றம். ஓகேவா? இப்போ ஸ்டேட்டில் இருந்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு ஆளையும் தேர்ந்தெடுப்பாங்கள்ல. இப்போ தமிழ்நாட்டில் 40 தொகுதி இருக்குது. 40 தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவாங்களா, அதே கான்செப்ட் தான். மாகாண சட்ட பேரவை உறுப்பினர்கள், அதான் இங்கே வந்து 10 லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு உறுப்பினர் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? அப்போது இங்கே ஓகே இந்த மாகாணத்துலேருந்து, இந்த ஸ்டேட்டு தான் இங்கே மாகாணம், இந்த அரசியல் நிர்ணய சபை தான் இப்போ உள்ள பாராளுமன்றம்னு வச்சுக்கோங்க. இந்த மாகாணத்தில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, 10 லட்சத்துக்கு ஒரு உறுப்பினர்கள் அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போ வந்து தேர்ந்தெடுக்கணும் மாகாண சட்டப்பேரவை உறுப்பினர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1937 வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அந்த உறுப்பினர்களை வச்சுட்டு தான் இந்த ஒற்றை பரிமாற்று வாக்கு முறைப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கான மீனிங் சொல்கிறேன். ஒற்றை பரிமாற்று வாக்கு முறைப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஏ, பி, சின்னு ஒரு 3 பேர் வந்து போட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தம் வந்து ஒரு 234 ஓட்டு இருக்குது. இதில் வந்து 118 எடுத்தால் மெஜாரிட்டி, அவங்க தான் வந்து வின்னு. இப்போ ஏ வந்து எவ்வளோ எடுத்திருக்காருன்னா 108 எடுத்திருக்காரு. பி வந்து எவ்வளோ எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 எடுத்திருக்காரு. சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56 வந்து எடுத்திருக்காரு. இதில் வந்து அவங்க எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றை பரிமாற்று வாக்குகளை வந்து என்னென்னா, இப்போ 234 பேர் இருக்காங்களே, இவங்களுடைய சாய்ஸ் விருப்பத்தை வந்து 1 to 3 ஆர்டரில் வந்து சொல்லணும். 1 2 3 ஓகேவா? இந்த ஆர்டரில் சொல்லணும். அதாவது 234 மக்களும் என்னுடைய முதல் விருப்பம் அப்படின்ட்டு ஏயை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 234 மக்களில் என்னோட முதல் விருப்பம் வந்து பி அப்படின்ட்டு 70 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 234 மக்களும் என்னுடைய முதல் விருப்பம் வந்து சி அப்படின்ட்டு 56 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 234 மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 2வது விருப்பம் யார், 3வது விருப்பம் யார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சா, இந்த ஒற்றை பரிமாற்று வாக்கு முறைப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 234 மக்களுக்கு இருக்காங்கன்னா அதில் 118 வந்து யாருக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அப்படி இருக்குதுன்னா இதில் வந்து விருப்பத்தை சொல்லணும். 234 மக்களும் வந்து என்னோட முதல் விருப்பம் யார், 2வது விருப்பம் யார், 3வது விருப்பம் யாருன்னு சொல்லணும். 234 மக்களும் முதல் விருப்பம் ஏ அப்படின்னு 108, முதல் விருப்பம் பி 70ன்னும், 3வது முதல் விருப்பம் சி அப்படின்ட்டு 56 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் யார் வந்து லோவாக இருக்கா, இந்த 56 தான் வந்து லோவாக இருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்களோட 2வது சாய்ஸ் யார், ஏன்னா 118 மெஜாரிட்டி வந்து இவங்க யாருக்குமே வரல. இவர் 108, இவர் 70, இவர் 56 இருக்கார், மெஜாரிட்டி யாரும் வரல. அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ மெஜாரிட்டி வராத காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் குறைந்த வாக்கு இருக்குல்ல, அது யார், சி தான். வந்து 234 மக்களில் முதல் விருப்பம் வந்து சிஏ வந்து 56 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கு போவாங்க. அதில் வந்து இப்போ 2வது விருப்பம் அவர் யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ 2வது விருப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 பேர் ஏக்கும், அடுத்த ஒரு 28 பேர் வந்து பிக்கும் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்த ஓட்டை வந்து இங்கே மாற்றி விட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ இந்த 56 28 28ன்னு சும்மா உதாரணத்திற்கு பிரிச்சுக்கணும். அது எப்படினாலும் இருக்கலாம். 56 பேரோட 2வது சாய்ஸு ஏயா இருக்கலாம், அல்லது 50 பேரோட 2வது சாய்ஸு ஏயா இருக்கலாம். இது எப்படினாலும் இருக்கலாம். நான் சும்மா உதாரணத்திற்கு 28 28ன்னு பிரிச்சுக்கிட்டு இவங்களோட 2வது சாய்ஸ் வந்து 28 ஏக்கும்,
அடுத்த பிக்கு 28 வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இங்கே என்ன ஆயிரும், 28 போட்டிங்கன்னா 116 136 ஆயிரும். ஸோ மெஜாரிட்டி வந்துட்டு ஏ தான் வின். ஓகேவா, இங்கே வந்து 28 போட்டிங்கன்னா 98 தான் வந்து வரும். அப்போது மெஜாரிட்டி வந்து அப்போ வந்து கிடைக்கல, அதனால ஏ வின் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இந்த மெத்தடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மறைமுக தேர்தல் எல்லாத்துலேயும் வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா, இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருக்கட்டும், மாநிலங்களவை தேர்தலாக இருக்கட்டும், ஓகே, அடுத்தது வந்து இந்த மாதிரி மறைமுக தேர்தல் இருக்குல்ல, அது எல்லா தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த மேலவை. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் மேலவை இருக்கும். ஒரு சில இடத்துல இந்த சட்டமன்றத்தில் கிழவை மேலவைன்ட்டு இருக்கும், அதில் எம்எல்சி அப்படிம்பாங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன் இது இவ்வளோ டீட்டெயிலில் சொல்கிறேன்னா, இது வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் டீட்டெயில் இருக்காது, அதனால சொன்னேன். ஓகே, அடுத்தது இப்போ அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி 1946 ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து இப்போ தேர்தல் நடக்குது. இப்போ வந்து என்னது, அந்த அமைச்சரவை தூதுக்குழுவின்படி அரசியல் நிர்ணய சபைக்கு இப்போ தேர்தல் வந்துட்டு, இந்த தேர்தலில் 208 பேர் காங்கிரஸ்லேருந்தும், முஸ்லீம் லீக்லேருந்து 73 பேரும், இதர கட்சிகளிலிருந்து 15 பேரும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ தான் வந்து இந்த எலெக்ஷனே நடக்குது அரசியல் நிர்ணய சபைக்கு, அதாவது இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து நடக்குது, ஒவ்வொரு மாகாணத்துலேருந்து வரும். ஓகேவா, இல்லை எப்படி ஜெயிக்கிறாங்க இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து போதுமானது. ஓகே, இப்போ ஜூலை 26 1947 பாகிஸ்தான் வந்து அரசியல் நிர்ணய சபை ஒன்றை வந்து ஏற்படுத்துகிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299 வந்து குறைகிறது. அதில் 229 பேர் வந்து இந்திய மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஓகேவா, சுதேச மாகாணம் வந்து 70ன்ட்டு இருக்குது. இந்த அரசியல் நிர்ணய சபையோட தேர்தலில் வந்து போட்டியிடாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னா வந்து இதில் வந்து போட்டியிடலை. மீதி வந்து காங்கிரஸில் 208, முஸ்லீம் லீகில் 73, இதர கட்சிகள் 15 அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்காங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் வந்து 389ன்ட்டு இப்போ ஃபைனலாக வருது. அதில் 292 பிரதிநிதிகள் வந்து மாகாணத்தை சேர்ந்தவங்க. சுதேசிகள் வந்து பார்த்திங்கன்னா 93, பலுஜிஸ்தான்லேருந்து 1, மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் வந்து டெல்லி, அஜ்மர், குர்க் அப்படிங்கிறதுலேருந்து 3 பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அரசியல் நிர்ணய சபையோட செயல்பாடு முடிச்சு. ஃபஸ்ட்டு எப்படி உருவானுச்சுன்னு பார்க்குறோம். அடுத்து இது வந்து இப்போ ஒரு வடிவத்துக்கு வந்துட்டால் 389 உறுப்பினர்கள் வந்து அரசியல் நிர்ணய சபையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு. இப்போ அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம், இந்த டேட் முக்கியம், எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1946 டிசம்பர் 9 அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடக்குது. இதோட கருப்பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை பாருங்கள், 211 பேர் தான் பங்கேற்றதாங்க. மொத்தம் 389 இருக்காங்களா, அதில் 211 பேர் தான் பங்கேற்கிறாங்க. அதில் வந்து மிகவும் வயதான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சினானந்த சின்ஹா. ஸோ சச்சினானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக இருங்க அப்படின்ட்டு ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி அவர்கள் வந்து கேட்குறாரு. அவர் கேட்குறதுக்காண்டி இவர் சச்சினானந்த சின்ஹா வந்து என்னது சொல்லி, சரி நான் தலைமை இருக்கிறேன்ட்டு தலைமை ஏற்றுவார். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சி வந்து இதில் வந்து பங்கு பெறலை. இதில் வந்து நிராகரிச்சுட்டு இந்த தற்காலிக தலைவர் கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 2வது கூட்டம் வந்து நடக்குது. ஓகேவா, இப்போ 2வது கூட்டம் வந்து டிசம்பர் 11 நடக்குது. 1946 டிசம்பர் 11 நடக்குது. இதோடைய கருப்பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணைத் தலைவராக HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சட்ட ஆலோசகராக வந்து பார்த்திங்கன்னா BN ராவ் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் தான் வந்து அரசியலமைப்போட முன்மாதிரி வரைவினை வந்து கொடுத்துருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1903 மீட்டிங். ஓகே, 3வது மீட்டிங் வந்து 1946 டிசம்பர் 13 நடக்குது. இதோட கருப்பொருள் வந்து நேருவோடைய நோக்க தீர்மானம். ஓகே, அதாவது குறிக்கோள் தீர்மானம். புக்கில் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கோள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுதந்திர இந்தியா வந்து இருக்கணும், அண்ட் அதிகார வரம்பு ஃபுல்லாக வந்து இந்தியா கிட்ட தான் இருக்கணும். அடுத்த சமூக நீதி வந்து
கரெக்டாக இருக்கணும், சமூக நீதி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு, சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறத இதில் இருந்து சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் இது வந்து எப்போ 1946 டிசம்பர் 13 நேருவோட குறிக்கோள் தீர்மானம் வருது. ஆனால் ஜவஹர்லால் நேருடைய தீர்மானம் வந்து சில திருத்தங்களுடன் 1946 ஜனவரி 22 வந்து அரசியல் நிர்ணய சபையினால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 1 மந்த் கழிச்சு, டிசம்பர் 13, இது ஜனவரி 22, அது வந்து ஒரு 46 47 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு, ஸோ ஒரு மாதம் கழிச்சு ஏற்றுக்குறாங்க. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை தான் கொஞ்சம் திருத்தம் பண்ணி முகவரியாக வந்து பின் நாட்களில் மாற்றிட்டாங்க. முகவரின்னு என்ன, இந்திய அரசியலமைப்போடைய இன்ட்ரோடக்ஷன் பேஜ் தான் வந்து என்னது முகவுரை. ஓகேவா அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. அடுத்தது ஓகே, இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிர்ணய சபை அப்படிங்கிறது 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து நடந்து தான் இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதில் வந்து 166 நாட்களில் 11 அமர்வுகளை நடத்தி 114 நாட்கள் வந்து விவாதம் வந்து நடத்தினுக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 பெண்கள் வந்து நிர்ணய சபையில் வந்து உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. இதில் வந்து 23 குழுக்கள் இருந்துச்சு. அதில் 8 பெரிய குழுக்களும் 15 சிறிய குழுக்களும் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தினை வந்து உருவாக்க வந்து 23 குழுக்கள் வந்து 8 15 பிரிஞ்சு செயல்பட்டுருக்காங்க. ஏன்னா உடனே செயல்பட முடியாத பெரிய குழுக்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அதிகார குழு ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, அரசியலமைப்பு இது ஒன்றிய அரசியலமைப்பு குழுவும் வந்து யார், ஜவஹர்லால் நேரு. அடுத்தது இங்கே பாருங்கள், மாநில குழுக்கள், மாநில பேச்சுவார்த்தை குழு, மாநில குழுக்கள், இவரும் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ 3 ஜவஹர்லால் நேரு வந்து இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாகாண அரசியலமைப்பு குழு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது இது ஆலோசனை குழு, அதுவும் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது செயல்முறை குழுவின் விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத், இயக்க குழு வந்து ராஜேந்திர பிரசாத். அடுத்தது வரைவு குழு, ஓகேவா, டிராஃப்ட் கமிட்டி, இதுக்கு மட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BR அம்பேத்கர் வந்து இருப்பார். ஓகே, இது வந்து ரொம்ப இது கிடையாது, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சிறிய குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 குழு இருக்குது. ஸோ 15 குழுக்களில் வந்து யார் யார் இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையின் செயற்குழுவில் வந்து GV மாவலங்கர். எப்போ வந்து இந்த முதல் இதெல்லாம் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, அரசியல் நிர்ணய சபையின் செயற்குழு வந்து மாவலங்கர். வர்த்தக குழு, மன்ற குழு, தேசிய கொடிக்கான தற்காலிக குழு, அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வுக்குழு, அறிமுக குழு, நிதி மற்றும் ஊழியர்கள் குழு, ஹிந்தி மொழிபெயர்ப்பு, உருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கு பேர் கொடுக்கல. நிதி நிபுணர் குழு, உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக குழு, வரதாச்சாரியார். ஓகேவா, இது வந்து நீங்கள் PDFல வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகே, மொத்தம் எத்தனை, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 15 குழு, 11 பேர் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. கேட்க வாய்ப்புகள் குறைவு தான். அடுத்து இப்போ வரைவு குழு பற்றி வருது. வரைவு குழு இருக்குல்ல, ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் வந்து ஆகஸ்ட் 29 1947 வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த வரைவு குழு. இந்த வரைவு குழுவின் வழிகாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். வரைவு குழுவின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து தலைவர் உட்பட 7 நபர்கள் தான். இல்லை BR அம்பேத்கர் இருக்கார்ல, டாக்டர் BR அம்பேத்கர் 1948 நவம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தில் வந்து அறிமுகம் செஞ்சிட்டார். ஓகேவா, ஆகஸ்ட் 29 1947 ஆரம்பித்து 1948 நவம்பர் 4 வந்து அவர் இறுதி வடிவத்தை கொடுத்துட்டார். அந்த வரைவு குழுக்கு மேலே 141 நாட்கள் வந்து இந்திய அரசியலமைப்பை வரைவு செய்ய எடுத்துக்கொண்டது. ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எத்தனை, 141 நாட்கள் வந்து கூட வருமே. ஸோ ஒர்க்கிங் டேஸாக இருக்கும், எடுத்துக்கிட்டாங்களாம். இந்த இந்திய அரசியலமைப்பு வரைவு செய்ய எடுத்துக்கொண்டது வரைவு குழு. அடுத்தது 1949 நவம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு அரசியல் நிர்ணய சபையின் ஒப்புதல் வந்து பெறப்பட்டது. ஓகே, 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஓகே, இந்த அரசியலமைப்பு புக்கு ஓகேப்பா அப்படின்ட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஒப்புதல் வந்து வாங்குறாங்க. இந்த சட்டமன்ற அமர்வுகளின் போது உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பின் மீது
473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன. ஓகேவா, அவர் எழுதி இவ்வளோ நாட்கள் இருக்குல்ல, அவர் 1948 நவம்பர் 4 எழுதிட்டார். இவர் 1949 நவம்பர் 26 தானே அரசியலமைப்போடைய தீர்மானத்தை வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஓகே பண்ணுது அந்த புக்கை. அது வரைக்கும் 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 26 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 293. அதில் 284 தான் வந்து வருகை புரிந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, அந்த கையெழுத்து போட்டு அந்த தினமே வந்து அரசியலமைப்பு சட்ட தினம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து அரசியலமைப்பு சட்ட தினம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். அதான் இந்திய சட்ட தினம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அப்போ உருவாக்கும் போது 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துகள் வந்து அப்போ இருந்தது அப்படின்ட்டும், இப்போ வந்து அது கூடிட்டு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த வரைவு குழுவோட உறுப்பினர்கள் அம்பேத்கர், கோபால சுவாமி ஐயங்கார், ஓகேவா, அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, N மாதவராவ். இவர் வந்து பார்த்திங்கன்னா BL மிட்டர் அப்படிங்கிறது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் விளங்குறதுனால N மாதவராவ் வந்துட்டு. அடுத்த TT கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னா DP கெய்தான் என்பவர் வந்து இறந்ததுனால இவர் வந்துட்டார். ஸோ ஏர்வில் தான் இருந்திருக்காங்க. அடுத்தது அரசியல் சட்டத்தை அந்த நவம்பர் 26 1949 அன்றே வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு 15 சரத்துக்களை வந்து வெளியிடுறாங்க. என்னென்னா ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 60, ஓகேவா, 324, 366, 367, அடுத்தது 379, 80, 88, 91, 92, 93. ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 25 பகுதிகளையும் 12 அட்டவணைகளையும் மொத்தம் 460க்கு மேற்பட்ட சரத்துகள் வந்து இப்போ இருக்கான். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் எத்தனை 22, 8, 395 இருந்திருக்கும். 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துகள்ங்கிறது இப்போ 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 460 ஆர்டிகல்ஸ்னு மாறி இருக்கு. 1929 ஓகேவா, டிசம்பரில் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஜனவரி 26 வந்து பூரண சுயராஜ்ய தினமாக வந்து கடைபிடிக்க தீர்மானம் கொண்டாடப்பட்டது. அதாவது முழு விடுதலை 1930 ஜனவரி 26 வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் அப்படின்ட்டு இவர் ஜவஹர்லால் நேருவே அறிவிச்சிட்டார். அன்னைக்கு தான் சுதந்திர நாள், முழு விடுதலை அப்படின்ட்டு இவர் ஜவஹர்லால் நேரு அறிவிச்சிட்டார். ஆனால் அந்த நாளில் வந்து அது நடக்கலை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 1949 நவம்பர் 26 வந்து இந்த புக்கு வந்து வெளியிடப்பட்டாலும், இந்திய அரசியலமைப்பு வெளியிடப்பட்டாலும் அன்றைக்கி ஒரு 15 சரத்தை வெளியிட்டுட்டு ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஜனவரி 26 1950 வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த தினத்தை தான் குடியரசு தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா, 1946 டிசம்பர் 9லேருந்து 1950 24 வரைக்கும் இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து நடந்தது. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை வந்து இந்த காலம் இருக்குல்ல, 1950 சுதந்திரம் 15/8/1947 கிடச்சிட்டு 26/11/1949 அன்றைக்கி தான் நம்ம அரசியல் இது வந்து செயல்படுறோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபை வந்து தற்காலிக பாராளுமன்றமாக வந்து செயல்பட்டது. புரியுதா, அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது சுதந்திரத்திலிருந்து அரசியல் அமைப்பு அந்த இது அரசியலமைப்பு அந்த புக்கை உருவாக்குற வரைக்கும் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது. அந்த காலத்தில் இந்தியா வந்து டொமினியன் காலம், இந்தியாவின் டொமினியன் காலம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. டொமினியன் காலம்னா என்னென்னா உள்ளாட்சி. ஓகே, உள்ளாட்சி விஷயம் எல்லாமே இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்தியா பார்த்துக்கலாம். ஆனால் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் பொறுப்பு. வெளியுறவு பாதுகாப்பு வந்து என்னது, பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் பொறுப்பு. அது பேர் தான் வந்து என்னதுன்னா டொமினியன் அந்தஸ்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது ஜனவரி 26 1950க்கு பிறகு வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து நிரந்தர பாராளுமன்றம் மாறிட்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது பாராளுமன்றம் தான், அது வந்து இப்போ நிரந்தர பாராளுமன்றமாக மாறிட்டு. ஜனவரி 24 முதல் ஜனாதிபதியாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1947 சுதந்திரத்திற்கு பிறகு நிர்ணய சபை கூடிய போது வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக JP கிருபாலினி வந்து இருக்கிறாரு. 1952 பொது தேர்தல் நடக்குது. மே 13 1952 நடக்குது. இதில் வந்து
எல்லா மக்களுக்கும் வாக்குரிமை கொடுத்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட பாராளுமன்றம் வந்து கூடுகிறது. ஓகேவா. இவர் பிரேம் பிகாரி நரேன் ரடேஜா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இத்தாலி பாணியில் வந்து அவரோட கைப்படையில் வந்து எழுதியிருப்பார். இப்போ இத்தாலி பாணியெலாம் வந்து என்னன்னா நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தா தெரியும், போல்டு, இட்டாலிக், அடுத்தது அண்டர்லைன் அப்படின்ட்டு 3 வார்த்தை இருக்கும். அந்த இதுதான் இட்டாலிக். ஓகேவா. அந்த இத்தாலிய பாணியில் வந்து அந்த ஃபார்மேட்டில் லெட்டர் ஃபார்மேட் அது வந்து கொஞ்சம் சரிஞ்சு இருக்கும், இப்படி சரிஞ்சு வரும். ஓகேவா. இந்த மாதிரி சரிஞ்சு இதில் வந்து அவர் எழுதியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை எழுதுவதற்கு 64 நாடுகளில் 64 லட்சம், இது வந்து முக்கியம், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 64 லட்சம் 60 நாடுகளில் ஆராய்ந்து தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்ட்டு அம்பேத்கர் வந்து அழைக்கப்படுகிறார். அரசியலமைப்பிற்கு யூனியன் என்ற வார்த்தையை வந்து வழங்குகிறார். பகுதி 4 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பான பகுதி அப்படின்ட்டு சொல்கிறார். 4 வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பான பகுதி அப்படின்ட்டு அம்பேத்கரை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுகள், தேசிய கொடி வந்து ஜூலை 22, 1947 வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தேசிய கீதம் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம். ஓகே. ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம். சுதந்திர தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது, தேசிய கொடி ஏற்றிட்டு தானே சுதந்திர தினம் கொண்டாடுவாங்க. அப்போ தேசிய கொடி வந்து ரெடி ஆகலை. அப்போ என்றைக்கு ரெடி ஆகுது பார்த்திங்கன்னா ஜூலை 22 தான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேசிய கொடி உருவாகுது. ஜூலை 22. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம தேசிய கொடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் தான் இருக்கும், ஒரு ஒயிட் இருக்கும், இங்கே 2 கலர் தானே இருக்கும். ஸோ அந்த 2 கலர், இது 2 2 கலரை குறிக்கிறதுனால தான் 2 வருது. அப்போ ஜூலை 22 எப்படி வச்சுக்கலாம், தேசிய கொடியில் 2 கலர் தான் கலர், 3 கலர் இருக்கும், ஆனால் 2 கலர் தானே முக்கியமான கலர், அந்த 2 கலரு. அப்போ ஜூலை 22. ஏன்னா நம்ம ஆகஸ்ட் 15 அன்றைக்கி வந்து தேசிய கொடி ஏற்றணும், அதுக்காண்டி ஜூலை 22 1947 தேசிய கொடிக்கு அக்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேசிய கீதம் ஜனவரி 24, 1950. இது வந்து எப்படின்னா ஜனவரி 26, 1950க்கு வந்து இப்போ நம்ம என்னது சுதந்திரம் வாங்கிட்டோம், அரசியல் அமைப்பை உருவாக்கிட்டோம், அரசியல் நிர்ணய சபை வந்து பாராளுமன்றம் ஆகிட்டு, அப்போ நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், பாட்டு போடணும். ஓகேவா. அப்போ வந்து பாட்டு போட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதற்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி 26னா 24 வந்து தேசிய கீதத்தை அக்செப்ட் பண்ணி 26 ஒரு நாள் கழித்து வந்து போடுறாங்க. அடுத்தது தேசிய பாடலும். ஓகேவா. தேசிய கீதம், தேசிய பாடல், இது 2க்கு டிஃப்ரென்ஸ் எதாவது, தேசிய கீதம்னா ஜனகணமன, தேசிய பாடல் வந்தே மாதரம் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேவா. அது வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. தேசிய சின்னம். ஓகேவா. இந்த நாளுக்கு வந்து பாட்டு போட்டாச்சு, சின்னத்தையும் கொடுத்தாச்சு. அடுத்து இந்திய உச்சநீதிமன்றம் வந்து இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு, உச்சநீதிமன்றம் வேணும்ல, அது ஜனவரி 28, 1950 கொண்டு வராங்க. ஜனவரி 25 வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வருது. ஓகே. இந்த டேட் எல்லாம் அடுத்தடுத்து இருக்கா. ஜனவரி 24. ஓகேவா. தேசிய கீதம், தேசிய பாடல் வந்து வந்துட்டு ஜனவரி 25. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. 26 வந்து இது தேசிய சின்னமும் குடியரசு தினம் இதெல்லாம் வந்துட்டு. அடுத்து 28 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது, உச்ச நீதிமன்றம் வந்துட்டு. இந்த மாதிரி நீங்கள் டேட்டை எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்தியா ஒவ்வொரு நாட்டிலேருந்து என்னென்ன வாங்கினாங்க அதில் வந்து முக்கியமானது இருக்கும். இதில் ஸ்கூல் புக்லேயே நிறைய கருத்துக்கள் இருக்கும், இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது. எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த கருத்துக்கள் எடுத்தாங்க. இந்திய அரசு சட்டம் 1935 வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அலுவலகம், ஆளுநரோட உரை, ஆளுநரோட நிர்வாக செயல்கள் பற்றிலாம் இதிலேருந்து எடுத்திருக்கோம். மேலும் நீதித்துறை, நெருக்கடி கால சட்டமுறைகள், பொதுப்பணி ஆணையம், கூட்டாட்சி தத்துவம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இந்த கருத்துக்களை ஃபுல்லாக எங்கேருந்து எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருக்கோம். அடுத்து இங்கிலாந்துலேருந்து என்ன எடுத்திருக்கோம்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை, இரு அவை பாராளுமன்ற முறை, இதெல்லாம் வந்து எடுத்துருக்கோம். இதில் நிறைய இருக்கும், நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். மீதியை வந்து நீங்கள் பிடிஎஃப்ல வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு போராக இருக்கும், அதுக்கு தான்.
அடுத்து அமெரிக்காவில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது வந்து என்னதுன்னா முகவரி எடுத்திருக்கோம், அடிப்படை உரிமைகள், நிதி புனராய்வு, துணை குடியரசுத் தலைவருடைய அந்த முறையை வந்து எடுத்திருக்கோம். அடுத்து அயர்லாந்துலேருந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை எடுத்திருக்கோம். ஆஸ்திரேலியாவில் வந்து பொது பட்டியல், ஓகேவா, பட்டியலை வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது ஜெர்மனிலேருந்து நெருக்கடி நிலை பிரகடனத்தை எடுத்திருக்கோம். சோவியத் ரஷ்யாவிலேருந்து அடிப்படை கடமைகள் எடுத்திருக்கோம். ஃப்ரான்ஸ்லேருந்து முகவரியில் உள்ள சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்தை எடுத்திருக்கோம். ஃப்ரான்ஸ்லேருந்து அது குடியரசு அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். தென்னாப்பிரிக்காவிலேருந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை எடுத்திருக்கோம். கனடாவிலேருந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அரசாங்கத்தை எடுத்திருக்கோம். ஜப்பான்லேருந்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை, அதாவது என்னென்னா நம்ம இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது, சட்டத்தின்படி தான் இந்தியாவில் உள்ள எல்லாரும் வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ஜப்பான்லேருந்து எடுத்திருக்காங்க, சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. சுவிட்சர்லாந்துலேருந்து கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரம், ஓகேவா, மத்திய அரசு மாநில அரசு அந்த கூட்டாட்சி இருக்குல்ல அதுக்கு வரம்புக்குட்பட்ட அதிகாரங்களை செயல்படணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு, ஓகேவா, 1950 ஜனவரி 26, ஓகேவா, அதற்கு பிறகு 50 வருஷம் கழிச்சு இந்திய அரசியலமைப்பின் செயல்பாடுகளை பற்றி ஆராய வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அரசியல் நிர்ணய சபையை வந்து கூட்டத்தில் வந்து 1950 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலமைப்பின் செயல்பாடுகள் பற்றி ஆராய வேண்டும் என அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் கூறப்பட்டதால் ஒரு 50 வருஷம் கழித்து சொல்கிறாங்க. அதனால 2000 ஆண்டில் எம்என் வெங்கடாச்சலயா அப்படிங்கிற ஒரு குழு வந்து ஒன்று அமைக்கப்பட்ட அரசியலமைப்பை பற்றி ஆராயிறாங்க. ஜனவரி 24, 1950 வந்து 3 பிரதிகள், இந்த அரசியலமைப்பு புக் வந்து 3 பிரதிகள் வந்து உருவாக்குறாங்க, ஓகேவா. அதில் முதல் பிரதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கைப்பட எழுதுனது, அவர் யார், நரேன் ரடேஜா இருக்கார்ல, அவர் வந்து இத்தாலி பாணியில் கைப்பட எழுதின பிரதி தான் வந்து இந்த முதல் புக்கு. ரெண்டாவது புக்கு வந்து பிரிண்டிங், தட்டச்சு பண்ணது, ஓகேவா, பிரிண்ட் பண்ணது, தட்டச்சு பண்ணது தான் ரெண்டாவது புக்கு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, ஓகே, ஹிந்தியில் உள்ள புக்கு வந்து மூணாவது. இந்த ஹிந்தியில் உள்ள புக்கை வந்து எழுதுனவர் வந்து ஒருத்தர் இருப்பார், அவரோட பேரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது முதல் வந்து இவர் தான், அடுத்த ரெண்டாவது வந்து தட்டச்சு, மூணாவது வந்து வேற ஒருத்தர் எழுதியிருப்பார், அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க 1, 2, 3 வடியும். அடுத்து இந்த உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலம், இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் வாயு நிரப்பட்ட பேழையில் வந்து உள்ளது. எங்கள் பாராளுமன்ற நூலகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான பிரதிகள் இந்த 3 புக்கு வந்து பாராளுமன்ற நூலகத்தில் வந்து ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து வச்சுருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் யூனிட் 3 இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.